Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். இப்போ முழுக்க சிறு வணிகத்தை அழிக்கிற முயற்சியில தான் அரசு இருக்கு நாங்கள் குற்றம் சாட்டுறோம். ராஜாஜி சொல்லுவாரு, வரி விதிப்புன்றது தேனி மலர்ல தேன் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அவங்க ஈட்டி வச்சு குத்திடுறாங்க. அப்போ எல்லா சிறு குறு நிறுவனம் மூடிட்டு ஒட்டுமொத்த வணிக சந்தையை கார்பரேட்ல கொடுக்குற முயற்சியோ அப்படின்ற இது எங்களுக்கு வரதானே செய்யும். அப்போ நாங்கள் போராடுறது இயல்பு தானே. அங்கே வரி விதிப்பு முறையை பாருங்க. அந்நிய நாட்டு கம்பெனிகள் எவ்வளோ வரி விதிக்கிறாங்க, தன் சொந்த நாட்டில் இருக்க மண்ணின் மக்களுக்கு எவ்வளோ வரி விதி. சிறு குறு வியாபாரிகள் அளிக்கிறாங்க. உண்மைதான், 100% உண்மைதான். ஆனா இந்த மாதிரி இந்த வருஷம் உண்மையிலே ஸ்டாலின் உண்மையிலே நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா என்ன நியூஸ் வருதுன்னா, மாநில அரசின் தமிழக மாநில அரசின் அழுத்தம் காரணமாக இந்த வரி விதிப்பு கைவிடப்படுது. அதனால விக்ரமராஜெல்லாம் போராட மாட்டார். அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, ஒரு அளவுக்கு மேலே போயிட்டாங்க. விக்ரமராஜா சங்கத்துக்கு மட்டும் அவர் முதலமைச்சர் கிடையாது. இங்கே எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் பதிவு சங்கத்தையும் அவர் ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்கணும். அப்போ கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தும் போது தனக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்க சங்கத்தை தவிர மீது எல்லாரையும் கூட்டு பேசினாதான் தமிழ்நாட்டில் வியாபாரிகள் எந்த அளவு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். 10,000 கொடுத்து வாங்குற டிவியை 8,000 ரூபாய்க்கு அமேசானில் தரன்றாங்க. இப்போ நஷ்டத்தில் வணிகம் செய்து இந்திய மார்க்கெட்டை கைப்பற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன? இன்னைக்கு சுயமாக சம்பாதிக்கிற எத்தனையோ பேர் இன்னைக்கு ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வண்டி ஓட்டுறாங்க. நீங்கள் இப்போ ஒருத்தரையும் ஒரு அடிமை முறையை கொண்டு வந்தது யார்? அரசு தானே கொண்டு வந்திருக்கு. அந்தந்த துறையில் அவங்கவுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சுங்க, இன்னைக்கு பாப்கார்ன் கூட 18% ஜிஎஸ்டி. இந்த வரி விகிதத்தை ஒரே மாதிரி வச்சிங்கன்னா ஓரளவு எல்லாருக்குமே. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்காக நீங்க போராட்டத்தில் திடீர்னு குதிக்கிறீங்க. மிகப்பெரிய சங்கங்கள்லாம் வேடிக்கை பார்க்குது. ஆனா நீங்க இறங்கி அந்த அளவுக்கு வியாபாரிகளுக்காக போராடிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்? ஒரே காரணம் தான். வியாபாரிகளுக்காக சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்காக பாடுபடணும், போராடணும். அவங்கள வச்சு சம்பாதிக்க கூடாது. அவங்க கிட்ட வட்டிக்கு விட்டோ ஃபினான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நாங்கள் சங்கம் நடத்தலை. வியாபாரிகளோட அடிப்படை பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பணியில் நாங்கள் இருக்கோம். அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி கோவப்படுறோம், கொந்தளிக்கிறோம். வியாபாரிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி வியாபாரிகளை ஒரு பொருட்டாக என்றைக்குமே பார்க்கறது கிடையாது. அவர்களுக்கு அந்த பங்கம் வரும்போது நாங்கள் கொந்தளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. இல்லை, மிகப்பெரிய நிர்வாகிகள் வச்சிருக்க சங்கமெல்லாம் வேடிக்கை பார்க்குது. ஆனால் நீங்கள் களத்தில் இறங்கி போராடுறீங்களே. அதாவது அரசாங்கம் அப்படி நினச்சிக்குது. அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பணபலம் இருக்கிற ஒரு சங்கம், அதாவது அதை வச்சுட்டு அந்த சங்கத்தை வச்சுட்டு எப்படி காசு சம்பாதிச்சு தங்களை பெரிய அளவில் வச்சுருக்கவங்க தான் பெரிய சங்கம்னு அரசாங்கம் நினைக்குது. அதனால் அவங்க போராட களத்துக்கு வர மாட்டாங்க. இப்போ மாநில அரசுக்கு ஆதரவாக ஒரு சங்கம் இருக்குன்னா மாநில அரசு என்ன பண்ணாலும் அவங்க எதிர்த்து போராட முடியாது. எப்படி போராடுவாங்க? ஏன்னா அவங்களோட தயவுல இவங்க சம்பாதிப்பாங்க, சில கான்ட்ராக்டில் எடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது அவங்க எப்படி மாநில அரசு எடுத்து கேள்வி கேட்ட முடியும்? இப்போ சொத்துவரி பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ வியாபாரிகள் தொடர்ந்து வெட்டி கொல்லப்படுறதா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கட்டும், இவங்க எப்படி எதிர்த்து அவங்களை கேள்வி கேட்ட முடியும்? அப்போது உணர்வுபூர்வமாக வணிகர்களுக்காக மட்டும் பாடுபடுற சங்கங்கள் தான் அந்த கேள்விகளை எழுப்போம். அதில் நாங்கள் முதலிடத்தில் இருக்கோம். வணிகர்கள் மனசில் நாங்கள் முதலிடத்தில் இருக்கோம். ஓகே, அரசு பார்வையில்னா பணம் இருக்கிற சங்கங்கள் முதலிடத்தில் இருக்கலாம். ஆனால் வணிகர்களோட மனதில் யார் முதலிடத்தில் இருக்காங்கன்றதான் முக்கியம். இல்லை, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் திரு அருண்குமார் அவர்கள் முன்னிலைப்படுத்தி இறங்குறாரு, எல்லாம் களத்தில் இறங்கி போராடுறாரு. இது அவருக்கான பப்ளிசிட்டிக்காண்டி போராடுறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல மற்ற சங்கங்கள்ல. பப்ளிசிட்டிக்காக என்ன போறாரு? இப்போ கடைசியாக ஜிஎஸ்டி 18% கைதான, அதில் பப்ளிசிட்டிக்காக கைதாங்கண்ணே. எனக்கு மட்டுமா 18% ஜிஎஸ்டி? தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்க அனைத்து வணிகர்களுக்கு தானே அந்த வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி. அதுக்காக தான் ஜிஎஸ்டி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கைதானோம். எனக்காக கைதானோம். கோயம்பேட்டில் நடுராத்திரில் 2 மணிக்கு முட்டி போட்டு போராடணும். எனக்காக போராடணும். அத்துமீறி ஒரு கதவு மூடினாங்க. என் வீட்டு கதவு மூடல, வணிகம் செய்கிற கதவு மூடினாங்க சிஎம்டி நிர்வாகம். அதுக்காக போராடணும். அது நான் எனக்காக போராடுறோம். அதுக்கு முன்னாடி தொழில் வரிக்காக போராடணும், மின்சார கட்டணத்துக்காக போராடணும். அது எங்கள் வீட்டுக்கு மின்சார கட்டணம் ஏற்றணும்னு போராடல, வியாபாரிகளுக்கு மின்சார கட்டணம் ஏற்றுனாங்க. வியாபாரிகள் இருக்கிற இடத்துல சொத்து வரி ஏற்றுனாங்க, வியாபாரிகளுக்காக தொழில் வரி ஏற்றுனாங்க. அதுக்காக தானே போராடுறோம். அப்போ இது சும்மா தேவையில்லாத குற்றச்சாட்டு. அது அதனால ஒரு பிரோஜனமும் அவங்களுக்கு கிடையாது. நாங்கள் இருக்கிற வரைக்கும் வியாபாரிகள் கண்டிப்பாக போகிறோம். இப்போ கடை வாடகைக்கு கிட்டத்தட்ட 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இது மற்ற சங்கங்களுக்கு தெரியாதா? திரு அருண்குமார் அவர்கள் மட்டும்தான் போராடணும்னு கேட்குறேன். அதாவது கடைக்கு 18% ஜிஎஸ்டி, அதாவது 10வது மாதமே கவுன்சில் கூட்டத்தில் இதை முடிவு பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போது இது குறித்து ஒரு புரிதல் யாருக்குமே கிடையாது. அப்போ முதல்ல எங்கள் தலைவர் மதுரையில் இதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேட்டி கொடுக்குறாரு.
அதுக்கப்புறம் தான் மற்ற சங்கங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதான்னு அப்படியே தெரிய வருது. அதுக்கப்புறம் நான் வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் கண்களை கட்டி கொண்டு ஒரு நூதன முறையில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தோம். ஏன்னா கண்ணை திறந்தா இந்த நாட்டில் வாழ முடியாது. அதுக்காக அப்பயாவது அரசு காது கெடுத்து தான் பண்ணோம். அப்புறம் திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணோம். ஜிஎஸ்டி அலுவலகத்தை முற்றுகையிட்டோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற சங்கங்கள் வந்து எங்கே இவங்க பேர் வாங்குறாங்களோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற மிகப்பெரிய சங்கங்கள்லாம் ஆர்ப்பாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சிட்டோம், பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி முடிச்சிட்டோம். அப்போது இவர்களுக்கெல்லாம் இவங்களுக்கே ஜிஎஸ்டிக்கு முழு விலக்கு என்னன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஜிஎஸ்டின்னு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு கூட தெரியுமான்னு தெரியல. சும்மா ஒரு பேருக்கு சங்கம் நடத்தணும், வருஷம் ஆனால் அந்த கேலண்டரை விற்கணும், ஓகேங்களா, அதை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி பொழைச்சிக்கணும். அந்த அளவில் தான் இந்த சங்கங்களோட திங்கிங்கும் இருக்கும், தலைமை திங்கிங்கும் இருக்கும். அப்போ நம்ம இதை ஒரு பெரிய விஷயமா முன்னெடுத்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை லெட்டர் பேட் சங்கங்களும் போராட முன் வந்தாங்க, ஓகேங்களா. அதனால இது வந்து இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி 18% கேன்சல் பண்ணியிருக்குன்னா அதுக்கு முழு முதற் காரணம் நாங்கள் தான், மாற்று கருத்தே கிடையாது. அது தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு. அது வந்து மாநில அரசு காதுகளுக்கு போயிருக்கு. மாநில அரசு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க, மத்திய அரசு ரத்து செஞ்சுருக்காங்க. சில ஸ்லாப் வச்சு ரத்து செஞ்சுருக்காங்க, இருந்தாலும் ரத்து செஞ்சுருக்காங்க. 80% வணிகர்கள் இதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க, ஓகேவா, அதுதான் உண்மை. அப்போது ஏதாவது ஒரு விஷயம் இப்போ வணிகர்களுக்கு உண்மையான பாதிப்புன்னும் போது நம்ம களத்தில் இறங்கி தான் ஆக வேண்டியிருக்கு. இப்போ இன்னைக்கு மிகப்பெரிய வணிகர் சங்கம் வச்சு மிகப்பெரிய முதலாளி ஆகிட்டவங்களுக்கு வந்து அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா இனிமேல் வந்து அவங்க கடை வாடகை கட்டுறதோ சின்ன சின்ன வணிகம் பண்ணுறதோ வேலை அவங்க கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஆகிட்டாங்க, மிகப்பெரிய நிலை சுதந்திரர்கள் ஆகிட்டாங்க. ஆனால் அடிப்படையில் இருக்க இந்த சின்ன வணிகளுக்கு யார் கேள்வி கேட்கறது? அப்போ எங்களை போன்ற அமைப்புகள் தான் கேள்வி கேட்போம். அப்போது இந்த ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தான் இந்த போராட்டம் அப்படியே வெடிச்சுது. அதனால் ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி ஒரு மக்கள் போராட்டம் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டிக்காக இந்த 18% விஷயன்றது அப்படியே வெடிச்சது. அப்போது எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முதல்ல மாணவர்கள் கடற்கரையில் கூடி அந்த ஒரு சின்ன விஷயத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து நாங்கள் பெருமை தான் அடைகிறோம். சரிங்களா? இல்லை, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு? இப்போ அந்த ஜிஎஸ்டியில் வந்து 18% ஏற்றுனது வந்து எந்த அளவுக்கு வியாபாரிகளுக்கு பாதிப்பு உண்டாகிருக்கு? அதாவது மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆய்வு முடிவு என்ன சொல்கிறாங்க, அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. அதாவது ஏறக்குறைய இந்த டைமில் 100% ஏறக்குறைய 56% வணிகத்தை ஆன்லைன் நிறுவனமும் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் கைப்பற்றி விட்டன்ற புள்ளி விவரத்தை வெளியிடுறாங்க சில நிறுவனங்கள். அதை மத்திய சர்க்காரும் ஒத்துக்கிறாங்க, மாநில சர்க்காரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு 50% கீழே விழுந்த வணிகர்களுக்கு மேலும் எதுக்கு ஜிஎஸ்டி 18%? அப்போ ஒரு சின்ன கடை, ஒரு 10க்கு 10 கடை இருக்கவங்க ஒரு 10,000 வாடகை கொடுக்குறாங்கன்னா 1,800 ஏறும், 11,800 ஏறும். அப்போ அவங்க அந்த இதை எங்கே வைப்பாங்க? தன்னுடைய பொருட்களோட லாபத்தில் தான் வைப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ முழுக்க சிறு வணிகத்தை அழிக்கிற முயற்சியில் தான் அரசு இருக்குன்னு நாங்கள் குற்றம் சாட்டுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அரசு லூலு ஷாப்பிங் மாலை கொண்டு வருது. மத்திய சர்க்கார் அம்பானி அதானிக்கு ஜெஃப் பெசோஸுக்கு அமேசான் மாதிரி கார்பரேட் கம்பெனிகள் ஆதரவாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையான அவங்க தான் விளக்கணும். ஆனால் இந்த மாதிரி வரி விதிப்பை பார்க்கும்போது நமக்கு அந்த எண்ணம் தோணுது. அதாவது வரி யார்கிட்ட ராஜாஜி சொல்லுவார், வரி விதிப்புன்றது தேனி வந்து மலர்லேருந்து தேன் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அவங்க வந்து ஈட்டி வச்சு குத்திடுறாங்க. ஏற்கனவே வியாபாரம் குறைஞ்சி போச்சுன்றதே அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ வியாபாரம் குறைஞ்சி போனவனுக்கு மறுபடியும் எப்படி வரி விதிப்பு வைக்கிறாங்க? மாநில அரசு வந்து கரண்ட், உங்களுக்கு தெரியும், இந்த 3 ஆண்டு ஆட்சியில் 3 வாட்டி கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க. சொத்து வரி ஏற்றினா ஆட்டோமேட்டிக்காக வாடகை ஏறும். ஏன்னா ஹவுஸ் ஓனர் வந்து வாடகை ஏற்றிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி எல்லா கட்டணமும் ஏறிட்டு தானே இருக்கு. அப்போ வணிகம் குறைஞ்சும் போது இந்த கட்டணங்கள் ஏறிட்டு இருக்கும்போது மீண்டும் ஒரு 18% ஜிஎஸ்டினா அப்போ எல்லா சிறு குறு நிறுவனம் மூடிட்டு ஒட்டுமொத்த வணிக சந்தையை கார்பரேட்டில் கொடுக்குற முயற்சியோ அப்படின்ற இது எங்களுக்கு வரதானே செய்யும். அப்போ நாங்கள் போராடுறது இயல்பு தானே. அப்போது மேலே இருக்கிற இந்த மண்ணின் மைந்தன் மேடு நீராக சொல்லிக்கிட்டு மோடி வந்து இதை குறித்து சிந்திக்கணும். சரிங்களா? வெறும் கார்பரேட் மட்டும் சிந்திச்சா போதுமா? ஒரு 100 பேர் பணக்காரனாகி ஜிடிபி ஏறிடுச்சு, அவங்களோட சொத்து மதிப்பு எதுனா இந்தியா வளர்ந்துருமா, இந்தியா வல்லர செய்யணுமா? அதை கொஞ்சம் சிந்திக்கணும். அதை சிந்திக்க வச்சதுக்கு எங்கள் போராட்டம் கை கொடுத்துன்றது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எப்போவுமே எந்த ஒரு காலங்காலமாக எந்த ஒரு போராட்டமும் ரிசல்ட் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? போராட போவாங்க, அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சிருவாங்க, ஒரு நாள் செய்தியாகும். மற்றபடி அது ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுவாங்க. ரிசல்ட்னே இல்லை. ஆனால் இந்த போராட்டத்துக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதில் நாங்கள் பெருமைப்படுறோம். கண்டிப்பாக இனிமேலாவது இந்த மண் வணிகத்தை குறித்து அரசு யோசிக்கணும். ஏன்னா பண சர்க்குலேஷன் வந்து நமக்குள்ளே இருந்தால் தான் நம்மளோட பொருளாதாரத்தை அது உயர்த்தும். நீங்கள் அமேசானில் பொருளை வாங்கினா அந்த பணம் எங்கே போகுது? அமெரிக்காவுக்கு போகுது. ஓகேவா? இங்கே தான் இருக்குது, இங்கே தான் கம்பெனி இருந்தாலும் அந்த லாபம் எங்கே போகுது? அமெரிக்க நிறுவனத்துக்கு தான் போகுது. அப்போ அதுக்கே அரசு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு எக்ஸ்ட்ரா வரி இந்த 18% போட்டாங்கல்ல, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வரி அதுக்கு போடுங்க, ஏதாவது வரின்னு போடுங்க. அப்போது விலை குறைவுன்றதுனால தான் இது போன்ற நிறுவனம் நோக்கி மக்கள் படையெடுக்கிறாங்க. பெரிய கார்பரேட் நிறுவனத்தை எதுக்கு போகிறாங்க? விலை கம்மியாக இருக்குது, கடையில் விலை அதிகமாக இருக்குன்னு தான் நாங்கள் போகிறாங்க. எப்படி அவங்களால விலை கம்மியாக கொடுக்க முடியுது? கேட்டால் பல்க் பர்ச்சேஸ், ஏதோ காரணங்கள் சொல்கிறீங்க. ஆனால்
போட்டின்றது சமமாக தான் இருக்கணும். அவன் 100 ரூபா பொருள் அவன் 50 ரூபாய்க்கு விற்பான், நாங்கள் 100 ரூபாய்க்கு விற்போம். வெகுஜனம் அங்கே தானே போகும். அப்போ அவர்களுக்கு வரி விதிப்பு சொல்லுங்கள். இப்போது ட்ரம்ப், அமெரிக்க ஜனாதிபதி ஜெயிச்ச ட்ரம்ப் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, இந்திய நிறுவனங்களுக்கு அதிகமாக நாங்கள் வரி விதிப்போன்றாரு. அரபு நாடுகள் எடுத்துங்க, ஐரோப்பிய நாடுகள் எடுத்துங்க, அங்கே வரி விதிப்பு முறையை பாருங்கள். அந்நிய நாட்டு கம்பெனிகள் எவ்வளோ வரி விதிக்கிறாங்க, தன் சொந்த நாட்டில் இருக்க மண்ணின் மக்களுக்கு எவ்வளோ வரி விதிக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ நம்ம நாட்டுக்கு அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம நாட்டு மக்களையே அழிக்க நினைக்கிறாங்களா? சிறு குறு வியாபாரிகள் அழிக்க நினைக்கிறாங்க. உண்மைதான், 100க்கு 100 உண்மைதான். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிந்தனையே அரசுக்கு வந்திருக்காது. இந்த மாதிரி சிந்தனையே அரசுக்கு வந்திருக்காது, மாநில அரசுக்கும் வந்திருக்காது, மத்திய அரசுக்கும் வந்திருக்காது. ஏன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாட்டாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு கூட்டத்தை கூப்பிடுறாங்க. அதை அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில அந்த நிதி அமைச்சர், நிதி செக்ரட்டரிலாம் கூப்பிட்டுட்டு தான் பண்ணுறாங்க. சரிங்களா? இல்ல, கூப்பிட்டு பண்றவங்க இப்ப வியாபாரிகள் அந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்களே. கிட்டத்தட்ட ஒரு 18% வரி ஏத்தனா எந்த அளவுக்கு வியாபாரிகள் நசுக்கப்படுவான்னு தெரியாதா? ஆமா, தெரியாம தான் அதுக்கு ஒத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ எங்க போராட்டத்துக்கு அப்புறம் அது தெரிஞ்சிருக்காங்க. அந்த வகையில நன்றி சொல்லணும் மாநில அரசுக்கு. நம்ம இப்போ என்ன நியூஸ் வருது, ஒவ்வொரு முறையும் மாநில அரசை வந்து குறை சொல்லுவீங்க. ஆனா இந்த மாதிரி இந்த வருஷம் உண்மையிலே ஸ்டாலின் உண்மையிலே நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா என்ன நியூஸ் வருதுன்னா, மாநில அரசின் தமிழக மாநில அரசின் அழுத்தம் காரணமாக இந்த வரி விதிப்பு கைவிடப்படுது. இங்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க. அப்போது இந்தியா முழுக்க இருக்க வணிகர்களுக்கு திமுக உதவி செய்தது. இதில் ஒத்துக்கிறதுல வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இந்த மாதிரி நாங்கள் என்ன சொன்னோம், அதற்கு ஒரு காரணம் அருண்குமார் அவர்களும் தான். ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் ஒரு வாட்டி அரெஸ்ட் ஆகிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கிறோம். ஏதோ எங்கள் கண்டிப்பாக போய் விழுந்திருக்கோம். ஏன்னா நிறைய ஊடகங்கள்ல அது வந்தது, மிகப்பெரிய நாளிதழ்களில் வந்தது. எப்பவுமே எங்களை புறக்கணிக்கிற நாளிதழ்கள் அதை எப்படியோ போட்டுட்டாங்க. ஆச்சரியம் தான் எங்களுக்கு. ஒருவேளை அரசு காதுகளை அதை எட்டிடுச்சு. அதுக்காக அவர் கண்டிப்பாக நன்றி சொல்லி தான் ஆகணும். அப்போ நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, ஒரு வாட்டியும் நாங்கள் கைதாகி ரோட்டில் போராடி தான் இதை பெறணுன்ற அவசியம் இல்லை. ஒரு விஷயம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஜிஎஸ்டி கவுன்சிலில் கேட்டிருக்காங்க. இங்கே இருக்க வணிக அமைப்புகளை கூப்பிட்டு உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு எங்களுக்கு கேட்டாலே தெரிஞ்சிட போகுது. ஓகேங்களா? எல்லாருமே ஒத்துக்கிட்டா தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் அது வந்து நிறைவேறும். அது உங்களுக்கு தெரியும். நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, அதான சொல்கிறாங்க, நான் இது வந்து என்னோட முடிவு கிடையாது, வருஷம் நாங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூப்பிடுறோம், அந்த கூட்டத்தில் எடுக்கிற முடிவு தானே சொல்கிறாங்க. அப்போது ஒட்டுமொத்த மாநில அரசும் இதில் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா பாதி பங்கு உங்களுக்கு தானே வருது, ஜிஎஸ்டி வருமானத்தில் பாதி உங்களுக்கு தானே வருது. ஓகேவா? அதான் உண்மை. அப்போ இவங்களுக்கும் அந்த இது தேவைப்படுது. இப்போது பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே வந்ததுன்னா விலை குறையும், உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கு வரையும் வரவிடாது யார்? எல்லா மாநில அரசுகளும். நான் திமுக மட்டும் சொல்ல, இந்தியா முழுக்க அத்தனை மாநில அரசுகளும் தான் அதை வரவிடாமல் தடுக்கிறாங்க. அப்போ மாநில அரசுகளுக்கும் அந்த ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. அப்போது இந்த விஷயத்தில் நாங்கள் போராடினோம், எங்களுக்கு நீதி கிடைச்சிது. அந்த நீதி காரணம் தமிழக அரசு. அதுக்காக அவர்களுக்கு தலைவணங்குகிறேன், ஸ்டாலின் அவர்களுக்கு. அவ்வளோதான். ஏன்னா இதற்கு முன்னாடி 2000 வந்து தொழில் வரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அரசு. அப்போ வந்து தொடர்ந்து 3 நாள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது, ஜெயலலிதா ஆட்சி காலத்தோட இறுதி காலத்தில், அப்போ தொடர்ந்து 3 நாள் கடையெடுப்பில் நடக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து எதுக்குமே அவங்க தலைவணங்கலை. அதை முடியாதுன்னுட்டாங்க. அப்போ எலெக்ஷன் வரும்போது கலைஞர் அவர்கள் அதை நீக்கி அதில் வந்து அதை ஒரு கோரிக்கை மாநாடாக, ஒரு வெற்றிகரமான மாநாடாக நாங்கள் நடத்தி காட்டினோம். ஏன்னா அது எலெக்ஷன் டைம், அதனால் அவர் வந்து அதை வாக்குறுதியாக கொடுக்க மாட்டார். அப்போ நம்ம ஒரு கோரிக்கை மாநாடாக வச்சு அவர் ஆட்சிக்கு வந்தோன்னா அதை நீக்கினார். அதனால் தொழில் வரி நீக்கின வரலாறு வந்து திமுகவுக்கு சேரும். கண்டிப்பாக, மாற்று கருத்துலாம் இல்லை. இப்போ கலைஞரோட மகன் வந்து ஜிஎஸ்டி வரிக்கு பண்ணியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டுக்கு பண்ணார். ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே கலைஞர் மகன் ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு. அவருக்கு நன்றி தான். எவ்வளோ விஷயங்கள் முரண்பாடு இருந்தாலும் எங்களுக்கு நல்லது பண்ணணும், நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். சட்ட ஒழுங்கு கீழ் பண்ணி வியாபாரி வெட்டும் போது அவரை திட்ட போகிறோம், தொழில் வரி கொண்டு வரும்போது அவரை திட்ட போகிறோம். வேற என்ன பண்ண முடியும்? நாங்கள் அமைப்பில் இருக்கும்போது எங்களுக்கு நன்மை என்னும் போது நன்மைக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும், தீமை என்னும் போது எதிர்க்கிறது நன்மை ஒன்றுதான். கண்டிப்பா. ஆனா திமுகவுடைய நட்பா இருக்கிற விக்ரமராஜா அவர்கள்லாம் இதுக்காண்டி எந்த போராட்டம் நடத்தலையே. விக்ரமராஜா வந்து திரு அருண்குமார் மட்டும் தான் இதை முன்னிலைப்படுத்தி நடத்தணுமான்னு கேட்கிறேன். அதாவது விக்ரமராஜா வந்து ஒரு வியாபார சங்க தலைவர் இல்லை, அவர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோட முதலாளி. அவர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோட முதலாளி. ஒரு பெருங்கூட்டமே இருக்குல்ல, பெருங்கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து கட்டமைக்கப்பட்டது. எப்பவுமே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் ஒரு பணக்காரராக இருந்தாலோ, ஒரு அதிகார வர்க்கத்துக்கு நெருக்கமாக இருந்தாலோ, அவர்களுக்கு பின்னாடி அணிதருவது சகஜம்தான். அவரால் இவங்களுக்கு எந்த காரியம் ஆகலனாலும் கூட இவரால் நம்மளுக்கு காரியம் ஆகிடும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை வந்து பொதுவாக மக்கள்கிட்ட இருக்குது. இப்போது விக்ரமராஜாவோட பையன் வந்து எம்எல்ஏவாக இருக்கிற விருகம்பாக்கத்தில் எம்எல்ஏவாக இருக்காரு. திமுக எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை ஆதரிப்பார். போன அதிமுக ஆட்சியில் எத்தனையோ விஷயங்களுக்கு போராட்டம் பண்ண இவர் கடந்த 3 ஆண்டு கால திமுக இதில் எந்த வித ஆர்ப்பாட்டத்தையும் அவர் பண்ணது கிடையாது. கடைசியாக இப்போ இந்த ஜிஎஸ்டிக்காக நாங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் பண்ணார். எதனால்? அது மத்திய அரசுக்கு எதிரான்றதுனால பண்ணார்.
சரிங்களா? அதுவும் பண்ணிருக்க மாட்டாரு, வாய்ப்பே இல்லை. இந்த ஜிஎஸ்டி வந்து மத்திய சர்க்கார் எடுத்து பண்ணனால ஆர்ப்பாட்டம் பண்ண. அதெல்லாம் இப்போ நாங்களாம் பண்ணி முடிச்சு கடைசியா இதையும் பண்ணலன்னா வியாபாரி நம்மளை காரி துப்பிடுவான்றதுக்காக அதை பண்ணாரு. அதனால அவங்களாம் வந்து அதை ஃபினான்ஷியலா இந்த அமைப்பை வைத்து நம்ம எப்படி சம்பாதித்து கொள்ள முடியும், தன்னை சார்ந்தவர்களை எப்படி வளப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்றதுல தெளிவா இருப்பாங்க. அவங்க ஒரு ஃபோன் பண்ணா சிஎம் பேசுவார். சிஎம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா ஆதரவான அமைப்பு. இப்போ வணிகர்கள் நல்லா இருக்கான்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். இந்த பிரச்சனை இருக்குது, இத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, தினமும் மாமூல் கேட்டு வியாபாரி வெட்டி கொல்லப்படுறான், நீங்கள் தொழில் வரி ஏற்றிட்டீங்க, நீங்கள் கரண்ட் பில்லு ஏற்றிட்டீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். அவரை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? எல்லாருமே நல்லா இருக்காங்க ஐயா அப்படின்னுவார். அப்போ அது போன்றவர்கள் தான் அவங்க பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரிங்களா? அதனால் விக்ரமராஜெல்லாம் போராட மாட்டார். அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க, ஒரு அளவுக்கு மேலே போயிட்டாங்க. மிக பெரும் வணிகர்களுக்கு மட்டும் ஆதரவாக மிகப்பெரிய வணிகர்களாக இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா டீலிங் பேசுறது, லாபி பண்ணுறதுன்ற விஷயத்தில் அவங்க போயிட்டாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. என்றைக்குமே சிறு குறு வணிகர்களுக்கு நாங்கள் ஆதரவானவர்கள். அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வணிகர்கள் மனதில் முதலில் இருப்பவர்கள் நாங்கள், பணத்தில் முதலில் இருப்பவங்க அவங்க. அப்போ பணத்துக்கு பின்னாடி போகிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு மாநாடு போனால் காசு கொடுத்து கூட்டத்தை கூப்பிட்டுருவாங்க. ஓகேங்களா? அரசியல் கட்சி பாணி தான். குவார்டர் பிரியாணி கூட்டிடுவாங்க, வேனுக்கு காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டிடுவாங்க. எங்களால் அது முடியாது. ஓகே, அதனால அது ஒரு மாய பிம்பம் இருக்குது. அரசை பொறுத்தல நினைக்கிறோம் இது நிறைய கூட்டத்தை கூட்டாங்க, பெரிய சங்கம்ன்ற விஷயம் வந்து அரசு அப்படி தான் யோசிக்கும். ஆனால் அதன் பின்புலன் என்ன, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒன்று கூட இருக்காது. வருஷம் முதல்ல கேலண்டர் வைக்கிற வேலையே பண்ணுவாங்க. கடைக்கடையாக போயிட்டு சந்தான்னு சொல்லிட்டு கேலண்டர் வைப்பாங்க. நீங்களே இந்த 3 வருஷம் திமுக 3 வருஷத்துக்கு மேலே அவர் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணார்? ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணதில்லை. 3 வருஷம் வியாபாரிலாம் ரொம்ப நல்லா இருந்தாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதனால் இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் நான் சொல்லியிருக்கேன்னா, வியாபாரிகள் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து முன்ன மாதிரி கிடையாது. ஊடகங்கள் வந்து நம்மளை தவிர்த்தா கூட இன்னைக்கு முகநூல் வழியாக எல்லாமே தெரிஞ்சிருது. யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருது. அதனால் வணிகர்கள் வந்து அவங்க தான் பகுத்தாய்ந்து யார் நமக்கான தலைவர்ன்றது அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? அவரோட திறமை அது தனிப்பட்ட விஷயம். அரசாங்கத்துக்கு ஜாலர் அடிச்சு எப்படியோ பொழைச்சிக்கிறாரு, அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? வணிகர்கள் தான் பகுத்தாய்ந்து அதை செய்யணும். அவர் விக்ரமராஜன் ஒரு நாளும் வணிகர்கள் போராட மாட்டார். போராட வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அது என்னத்தை போராடி அவர் என்ன பண்ண போறாரு? ஒன்றுமே பண்ண போறல. அரசை எதிர்த்து அவர் என்ன பண்ண போறாரு? திமுக அரசாங்கம் அவருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருது. அவர் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆனால் திமுக அரசாங்கம் ஓட்டு போட்ட அத்தனை பேருக்கு தான் அவர் முதலமைச்சர். நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்டாலின் வந்து விக்ரமராஜா சங்கத்துக்கு மட்டும் அவர் முதலமைச்சர் கிடையாது. இங்க எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் பதிவு சங்கத்தையும் அவர் வந்து ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்கணும். அப்போ கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தும் போது தனக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்க சங்கத்தை தவிர மீது எல்லாரையும் கூட்டு பேசினாதான் தமிழக அரசு எந்த அளவில் இருக்குது, தமிழ்நாட்டில் வியாபாரிகள் எந்த அளவில் இருப்பாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். அது அரசு பண்ணணும். அதுக்கு அதான் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம், இதுதான் சொல்கிறோம். இப்போ நம்மளோட போராட்டம் அவரோட ரீச் ஆகிருக்கு. அவர் அழுத்தத்தை கொடுத்து இந்தியா முழுக்க வணிகர்களை வந்து சொல்லியிருக்காருல. இப்போ எங்களை போன்றவர்களே நாங்கள் பாராட்டுறோம்ல. இது போன்ற விஷயத்தை தொடர்ந்து அவர் செய்யணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. இப்போ அந்த பன்னாட்டு நிறுவனங்களால் வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? பன்னாட்டு நிறுவனங்கள் வியாபாரத்தை அழிச்சிட்டாங்க. அதுக்கு முழுக்க காரணம் வந்து அரசு தான். அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி. ஆனால் உலகமயமாக்கலை கொண்டு வந்தது யார்? நரசிம்மராவ் தான். வெண்சாமரம் வீசி கதவை திறந்து விட்டார். மன்மோகன் சிங் நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்து விட்டார். அதுக்கப்புறம் வாஜ்பாய், மோடி எல்லாருமே அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வரி சலுகை இங்கே வந்து தொழில் தொடங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்திலே ஜெஃப் பெசோஸ் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அமேசான் எப்படி பணக்காரர் ஆனார்? அவர் எத்தனை லட்சம் வணிகர்களை அழித்து ஒரு பணக்காரர் ஆனார். அப்போ ஒட்டுமொத்த பணமும் ஒரு புள்ளியில் குவியறதுக்கு இவங்கெல்லாம் வந்து ஆதரவாக இருக்காங்க. அவர்களை எப்பவுமே முன்வைக்கிறது என்ன? நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் என்னத்தை முன்வைக்கிறாங்க? நீங்கள் இந்த பொருளை ஒரு 10,000 ரூபா கொடுத்து வாங்குற டிவியை 8,000 ரூபாய்க்கு அமேசானில் தரேன்றாங்க. சில டைமில் பாதி தரேன். ஆஃபர் போடுறாங்க. ஆஃபர் போடுறாங்க. எப்படி அந்த ஆஃபர் போடுறாங்க? அப்போ ஒன்று நஷ்டத்தில் தான் போடணும். அப்போ நஷ்டத்தில் வணிகம் செய்து இந்திய மார்க்கெட்டை கைப்பற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன? அது அரசு தான் சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ இந்த வந்து அதாவது உற்பத்தி துறையில் வந்து உங்களுக்கு வந்து அந்நிய நாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம். ஏன்னா தொழிற்சாலை நிறைய வரும், தொழில் பழங்கும். வியாபாரத்தில் அதுக்கு தேவையே கிடையாது. வியாபாரம் பண்ணுறது தான் இங்கே ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ பேர் இங்கே வியாபாரி இருக்காங்க. அப்போ பன்னாட்டிலேருந்து ஒரு வியாபாரி வந்தால் எத்தனை வியாபாரிகள் அழைகிறாங்க? இவங்க தொழிலாளர் தானே போகிறாங்க. இன்றைக்கி சுயமாக சம்பாதிக்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கி ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் வண்டி ஓட்டுறாங்க. நீங்கள் பார்க்கறது ஒன்றும் இல்லை. எல்லா இளைஞர்களும் பாருங்கள், எல்லாம் பிஇ படிச்சிருப்பான். ஒரு டைமில் படித்தாங்கன்னா சுய தொழில் பார்ப்பாங்க, வேலை கிடைக்கலாம். இன்றைக்கி அப்படி கிடையாதுல்ல. அப்போது ஒருத்தரையும் ஒரு அடிமை முறையை கொண்டு வந்தது யார்? அரசு தானே கொண்டு வந்திருக்கு. இப்போ இவர்கள் எல்லாம் கடை வச்சுருந்தாங்களோ, அடுத்த சுயதொழில் போயிருந்தாலும் இந்தியாவோட அந்த எப்படி இருக்கும், அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒருமுக வளர்ச்சி, பன்முக வளர்ச்சியாக இருக்கும். இப்போ வெறும் பன்னாட்டு நிறுவனம் மட்டும் வளர்கிற வளர்ச்சி ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அது அரசாங்கம் தான் யோசித்து முறைப்படுத்தணும். ஓகேங்களா? இனிமேல் இந்த வரி சலுகையில், பன்னாட்டு நிறுவனம் வரி சலுகையில் முழுக்க நிறுத்திடுங்க. நம்ம ஏன் அவங்களுக்கு வரி சலுகை கொடுக்கணும்? அவன் பணம் சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு
நம்ம எதுக்கு அவனுக்கு வரி சலுகை கொடுக்குறோம் அப்படின்றது அரசு யோசிக்கணும். அந்த வரி சலுகையை உள்ளூர் வணிகர்களுக்கு கொடுங்க, உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கலனா கூட இந்த மாதிரி ஜிஎஸ்டி போட்டு அவங்கள அழுத்தாதீங்க. சரியா? நான் சொல்றது ஒரு சின்ன விஷயம். இதே பேர் அந்தந்த துறையில் அவங்கவுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சுங்க. இன்னைக்கு பாப்கார்ன் கூட 18% ஜிஎஸ்டி. நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாப்கார்ன், கேரமல் பாப்கார்ன் 18% ஜிஎஸ்டி. அந்த பாப்கார்னை யார் வாங்கி சாப்பிடுவோம்? இதை பீட்சாவும் பர்கரும் சாப்பிட்றான். ஏதோ ஒரு நடுத்தர மக்கள் தான் ஒரு ஏன்னா அந்த பாப்கார்ன் பாக்கெட் தான் ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கும், 20 ரூபாய்க்கு கிடைக்கும். மீதி எல்லாம் விலை உயர்ந்த பொருளாக தான் இருக்கும். ஒரு சினிமா தேட்டர் எடுத்துகிட்டு போனால் கூட அப்போ அதுக்கு நீங்கள் 18% டேக்ஸ் போட்டிங்கன்னா அது யாரை பாதிக்கும்? பணக்காரனையாக பாதிக்க போகுது? ஏழையை தான் பாதிக்கும். அப்போது இதை அவங்களுக்கு எடுத்து சொல்கிற இடத்துல யாருமே இல்லை. இதை அவங்க யோசிக்கவும் இல்லை அப்படின்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டின்னாலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி அரிசிக்கு ஜிஎஸ்டி போடும்போது நம்ம வருத்தப்பட்டோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்க இடையில சமீபத்தில் ஒரு ஹோட்டல் அதிபர் சொன்னது மாதிரி தான், பிரெட்டுக்கு ஒரு ரேட்டு, ஜாமுக்கு அதில் வைக்கிற ஜாமுக்கு ஒரு ஜிஎஸ்டி. அப்படிங்கும்போது இதே வித்தியாசப்படுது இல்லை? தெரியாத மத்திய அரசுக்கு இப்போ நம்ம கொண்டு வர ஒவ்வொரு இப்போ அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் தான் அதை சொன்னார். ஜாம் வச்சா 18%, வேறு இருந்ததுன்னா 12% அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணாங்க? கடைசியில் அவர் போய் காலில் விழுந்தார். நல்லா மண்டியிட வச்சுட்டாங்க. அப்போ ஒரு உண்மையே இத்தனைக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், பணபலம் உள்ளவர். அவரே மண்டியிட வச்சுட்டாரு. அவருக்கும் முதுகெலும்பு இல்லை. ஒன்று உனக்கு தைரியம் இருந்தால் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. உண்மையை பேசின ஒருத்தர் மண்டியிட வச்சுட்டாங்க. அப்போ அரசு என்ன நினைக்குது? தப்பை மூடி மறைக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். ஒரு பன்னில் ஜாம் வச்சா ஏன் ஒரே, நம்மளும் அதான் சொல்கிறோம். அந்த சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி இந்த வரி விகிதத்தை ஒரே மாதிரி வச்சிங்கன்னா ஓரளவு எல்லாருக்குமே புரியும். 18% பிரெட் ஜாமுலாம் எதுக்கு 18%? ஒரு 2-3% போதும். மிகப்பெரிய விஷயங்களுக்கு இப்போ சொகுசுக்காருக்கு நீங்கள் 28% வச்சிங்கன்னா ஓகே, மகிழ்ச்சி. ஏன்னா சொகுசுக்காரர் மிகப்பெரிய கோடீஸ்வரம் வாங்குவான். அவனுக்கு 28% ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு செகண்ட்ஸ் பைக்குக்கு நீங்கள் 18% போனீங்கன்னா அப்போ செகண்ட்ஸ் பைக்கை யார் வாங்குவா? பண வசதி இல்லாதவன் தான் செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்குவான். உண்மை தானே? அது உண்மைதானே? அப்போ அவனுக்கு ஏன் 18% போடுறீங்க? எங்களோட கேள்வி அதுதான். கஷ்டப்படுற வியாபாரிக்கு ஏன் வரி போடுறீங்க? மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு வரியை போடுங்க. அவங்க எளிதாக கட்டிடுவாங்க. பணக்காரர்கள் வாழ்க்கை வேற மாதிரி போயிடும். ஏழையை மேலும் ஏழையாக்குறது தான் ஜிஎஸ்டியா? ஏழையை மேலும் ஏழையாக்குறது தான் ஜிஎஸ்டியா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே எழ ஆரம்பிச்சிருச்சு. அரசாலேருந்து விழிச்சு கொள்ளணும். அப்படி இல்லைன்னா வேற என்ன, ஆட்சி மாற்றம் தான் நடக்கும். வேற என்ன நடக்கும்? கண்டிப்பா. இது ஒரு பக்கம் இந்த ஆன்லைன் வர்த்தகம், அதுக்கப்புறம் அந்த பன்னாட்டு நிறுவனத்தால வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்று வந்து இன்னைக்கு ரவுடிகளால இன்னைக்கு வியாபாரிகளை பெருசா பாதிக்கப்படுறாங்க. சமீபத்தில் அம்பத்தூர் நடந்துச்சு பாருங்க. ஒரு டீ கடையில் வந்து ஒரு 3 ரவுடிக போயிட்டு கத்தி எடுத்துட்டு போதையில போற ஒரு மக்களை வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வியாபாரிகளுக்கு பெருசா பாதிப்பு இருக்கும்? அதாவது முழுக்க போதை கலாச்சாரத்துல, மது கலாச்சாரத்துல பாதிக்கப்படுறது வந்து வியாபாரிகள் தான். மாற்று கருத்தே கிடையாது. 1980களில் எதுக்காக வியாபாரி சங்கங்கள் தோற்றுச்சுன்னா இது போன்ற ரவுடிகள் கிட்ட இருந்து வியாபாரிகளை காப்பாற்ற தான். ஏன்னா அப்போல்லாம் தென்னகத்தில் இருந்தால் நிறைய பேர் வந்து இங்கே வணிகம் பண்ண வருவாங்க. அப்போது அவர்கிட்ட பொருளை வாங்கிட்டு காசு கொடுப்பாம அவங்கள ஆபாசமாக திட்டி பாட்டில் உடைச்சி அடிச்சு கிடிச்சு மண்டையை உடைச்சி பண்ணுறதுனால தான் வியாபார சங்கங்கள் வியாபாரிகள் பாதுகாப்புக்கு தோன்றுச்சு. அப்புறம் ஒரு கடந்த ஒரு 30-35 வருஷமாக கரெக்டாக இருக்கும்போது மீண்டும் இந்த தலை தூக்கும் போதை கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம், அதெல்லாம் வியாபாரி தானே இது பண்ணுது. ஓட்டையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வியாபாரியை வெட்டி கொண்டாங்க. போன மாதம் திருவட்டில் ஒரு பெண்ணை வெட்டி கொண்டாங்க. எதுக்கு? மாமூல் கேட்டு. நாங்கள் அரசுகிட்ட சொல்கிறோம் இந்த மாதிரி நடக்குதுன்னு. அவன் போயிட்டு அவன் ஒரு ரிமாண்ட் ஆகிட்டு 5 நாளில் வெளில வந்துட்டு மீண்டும் புகார் எவன் கொடுக்க வந்தானோ அவனை வெட்டுறதுக்கு வரான். நல்லா தெரிஞ்சுங்க. உண்மைதான். ஆமாம், இதெல்லாம் நிறைய வழக்கு பதிவே ஆகாது. ஏன்னா யாரும் சாட்சி சொல்ல வர மாட்டாங்க, புகார் கொடுக்க முன் வர மாட்டாங்க. ஏன்னா புகார் நடத்த முடியாது, அடுத்து அவனை தான் வெட்ட வருவான். ஓகேவா? அப்போ இதை அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபோக்ஸோ ஆக்ட் மாதிரி, ஃபோக்ஸோ ஆக்டில் வந்து உங்களுக்கு யார் சாட்சி சொன்னானே தெரியாது தானே. ஃபோக்ஸோ ஆக்ட் அப்படி தான். உங்களுக்கு ஒரு குழந்தைய வந்து உங்களுக்கு பால் ரீதியாக துன்புறுத்தினா அது யார் சாட்சி சொன்னாங்கன்னே தெரியாது, ஆனால் அவனுக்கு தண்டனை கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் இதுக்கும் ஒரு ஆக்ட், ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வாங்க. இப்போ தினம் போய் நம்ம 100 பேர் போய் போராட முடியுமா? உண்மையை எடுத்துங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் கேமரா இருக்கிறதுனால உங்களுக்கு விஷயம் தெரியுது. 100% தான் வெளி வருது, மீதி 90% வெளி வரதே கிடையாது. அவங்கவுங்க பயந்து அவங்க தாக்குதல் ஆட்பட்டு என்னவோ கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா காவல் நிலையத்துக்கு போனால் 2 நாள் வீணாக போயிடும். ஆமாம், அவன் அடித்தவனுக்கு வக்கீல் உடனே ஆஜராகி அவனை பெயில் எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம 2 நாள் பொழப்பு விட்டுட்டு போகணுன்றதுக்காகவே நிறைய புகார்கள் கொடுக்கவே போகிறது கிடையாது. அது உண்மை. இதெல்லாம் அரசு வந்து ஒரு கமிட்டி மாதிரி போட்டு, இப்போ அரசு வந்து இந்த வணிக வாரியம் வச்சுருக்காங்க. வணிக வாரியத்துக்கு வந்து முதல்வர் தான் தலைவர். முதல்வருக்கு வணிகத்தை பற்றி என்ன தெரியும்? அப்போ எங்களை போல ஆட்களை அதில் மேலே வச்சா தான் நாங்கள் அதை எடுத்து அரசுக்கு சொல்லுவோம். ஏன்னா முதல்வருக்கு இருக்கிற பணி சுமையில் எப்படி வணிக வாரியத்தை பார்ப்பாரு? உண்மை தானே? அப்போது இது போன்ற போராடுற எங்களை போன்றலாம் வணிக வாரிய தலைவராகவோ அந்த உறுப்பினராக ஆக்கினா தான் அவங்க அந்த கருத்தை எடுத்து சொல்லுவாங்க. அப்போ அரசு காதுகளுக்கு வந்து அந்த
போவோம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு காவல்துறை மீட்டிங் போட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு தீர்வு வந்து இதுக்கு ஒரு தனி அமைப்பாக வச்சு அந்த வாரியத்தை வணிகர்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை முதல்வர் நான் இப்போ வச்சுருக்கேன். அவ்வளோதான். கண்டிப்பா. இது ஒரு பக்கம் இருக்க, அதாவது நம்ம கடைகளில் வைக்கிற பேர் வந்து தமிழ்ல இருக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துச்சு. ஆனா அது வந்து இன்னைக்கு ரெகுலர் படுத்தலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஆனா இதே வேற்று மாநிலத்துல போனோம்னா அந்த லாங்குவேஜ் பிளஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு இல்லையே. தொடர்ச்சியா முழுக்க நான் தப்பா நினைச்சுக்கிறேன். தமிழன் மானம் கெட்டவன்னு சொல்றதுக்கு இது ஒண்ணு. உங்களுக்கு நல்லா தெரியும், போன வாரத்துல காஞ்சிபுரத்துல தமிழ்ல பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு மாற்று மொழி பழகி அழிச்சவங்க வந்து குண்டாஸ்ல போயிட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க செய்தித்தாள்ல. இது வந்து அரசோட உத்தரவு. நல்லா தெரிஞ்சுங்க, அரசோட உத்தரவு தமிழ்ல பேர் பழகி வைக்கணும். நீங்க ஒன்றும் வேணாம், அண்டை மாலம் கர்நாடகாவில் போங்க, முதல்ல கன்னடத்துல பேர் இருக்கும். ஆமா ஆமா ஓகேவா. அதுக்கடுத்து ஆங்கிலத்தில் பேர் இருக்கும். அதுக்கடுத்து தமிழ்னா கூட அதுக்கடுத்து தான் தமிழில் பேர் வச்சுப்பான். அதாவது நான் கடைகள் மட்டும் சொல்ல, மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் கர்நாடகாவில் இருந்தால் கூட கன்னடத்தில் தான் பேர் வைக்கணும். ஒரு பேரை முதல்ல இங்கிலீஷில் பார்த்துருங்க. அப்போ அங்கே இருக்க மொழி பற்றியா இங்கே இல்லாமல் போயிடுச்சு. என்ன சொல்கிற, தமிழில் பேர் வைன்னு சொல்கிறோம், அதை வைக்க கூட கடைகள் தயங்குறாங்க. அரசு அதிகாரிகள் எதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறான். பிளாஸ்டிக் ஒரு வித்துனு உடனே ஒரு ஃபைனை போடுறான், குப்பையை போட்டுன்னு ஃபைனை போடுறான், என்ஃபோர்ஸ்மெண்ட் அது இதுன்னு பண்ணுறாங்க. ஏன் இதை அமல்படுத்த முடிய மாட்டேங்குது? அப்போது அதை முறைப்படுத்த வேண்டிய விஷயத்த அரசுக்கு தான் இருக்குது. அரசு அதை டைட் பண்ணுங்க. ஏங்க நம்ம ஊரில் நம்ம இதில் இங்கிலீஷில் பேர் வைக்க வேணாம்னு சொல்லியே, நம்ம இங்கிலீஷ்லேயும் பேர் வைங்க. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம நிறைய இடத்துல தமிழில் பேரே இருக்காது, வெறும் இங்கிலீஷில் மட்டும் இருக்கும். நீங்கள் பார்த்துருங்க, வேற எந்த தமிழ் மொழியில் இருக்கவே இருக்காது. நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழை ஒரு மொழியாகவே மதிக்கிறது கிடையாது. ஏற்கனவே நிறைய இந்த வட இந்தியர்கள் படையெடுப்புனால நம்ம ஹிந்தி மொழியை கற்றுக்கிறோம். ஓகேவா. அது பேர் பழையில தமிழை வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நம்ம தொடர்ந்து நாங்கள் எங்கள் அமைப்பில் இருக்க உறுப்பினர்கள்லாம் 199% தமிழில் தான் பேர் வச்சிருக்காங்க. வைக்காதவங்களே வைக்க சொல்லி நம்ம வற்புறுத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த சங்கங்களுக்கு கட்டுப்படாத இப்போ நிறைய ஃப்ரான்ச்சைசி வந்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி கல்ச்சர் வந்து இப்போ நிறைய ஆகிப்போச்சு. ஓகேங்களா. பன்னாட்டு அவர்கள்லாம் கட்டுப்படவே மாட்டாங்க. நாங்கள் வந்து வியாபாரி கிடையாதுங்க, நாங்கள் இதோட ஃப்ரான்ச்சைசிங்க அப்படின்ற நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து அரசு எதுக்கோ ஃபைன் போடுறாங்க. அதுக்கு 1 லட்ச ரூபா ஃபைன் போடுங்கன்ற. தமிழில் பேர் பழக வைக்கலன்னா 1 லட்ச ரூபா ஃபைன் போடுங்க. அதில் என்ன இருப்பது, அரசு கஜனம் அப்படின்னு நிரப்புங்க. இதில் வந்து நான் முழுக்க வர தமிழ்நாட்டில் இருக்க நிறுவனங்களுக்கு தமிழில் பேர் பலகை இருக்க வேண்டும். மருத்துவர் ராமதாஸ் கூட இதை ஒரு இயக்கமாக பொங்கு தமிழ்னு சொல்லிட்டு ஒரு இயக்கமாக இதை நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு நாங்கள் எங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். நாங்கள் முழுக்க எல்லாத்தையுமே சொல்கிறோம். மேலே தமிழில் வைங்க, அதுக்கு அடுத்த வரையும் ஆங்கிலத்தில் வைங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. தமிழ் இருக்கவங்க தமிழில் படிச்சுக்க போகிறாங்க, தமிழ் தெரியாதவங்க ஆங்கிலத்தில் படிச்சுக்க போகிறாங்க. இதில் வந்து நல்ல விஷயம் தான், இது வரவேற்க தெரிய விஷயம். ஆனால் அரசு வந்து இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை விட்டுட்டு மற்ற வயசில் முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து சரியில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவு டீ கடையில் ஆரம்பிச்ச ஐடி கம்பெனி வரைக்கும் இன்னைக்கு வடமாநிலத்தோட வருகை அதிகமாக போயிடுச்சு. குறிப்பாக அந்த வியாபாரத்தில் எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ மளிகை உள்பட எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வடமாநிலத்தோடு தான் உள்ளே இறங்கியிருக்காங்க. இதனால பெரிய பாதிப்பு இருக்குமா எப்படி சார்? கண்டிப்பாக மாட்டுக்கிறது. ஒரு காலத்தில் வந்து நகை கடைகள் மட்டும்தான் ஜெயின்ஸ் வச்சுருப்பாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர்ஸ் வந்தது, எலக்ட்ரிக்கல்ஸ் வந்தது. இன்னைக்கு சின்ன மளிகை கடையில் பொட்டலம் போட்டது கூட வட இந்தியர்கள் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கு என்ன ஒரு காரணம்னா, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆளுங்க படிச்சுட்டாங்க அதனால் வந்து ஆள் இல்லை அப்படின்ட்டாங்க. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, படிச்சுட்டா நீ ஜொமேட்டோ ஸ்விக்கிக்கு போகக்கூடாதுல்ல. இன்னைக்கு ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறவன், இந்த ரேப்பிடோ பைக் ஓட்டுறவங்க, ஓலா டாக்ஸி ஓட்டுறவங்களாம் யாரு? எல்லாம் தமிழன் தான், எல்லாம் பிஇ பட்டதாரிகள் தான். ஓகேவா. அவங்க என்ன அடுத்த கட்டத்துக்காக போயிட்டாங்க? போகல. அப்போது அரசு சிந்திக்கணும். ஏன்னா வியாபாரம் செய்கிறத கௌரவ குலைச்சலாக நினைக்கிறாங்க. உண்மைதான், வியாபாரம் செய்கிறத கௌரவ குலைச்சலாக நினைக்கிறாங்க. வியாபாரம் செஞ்சால் அதில் நம்ம முன்னேற முடியாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு விதைக்கப்பட்டு விட்டது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடையில் வியாபாரம் செஞ்சால் அவர் ஒரு தனியாக கடை வைப்பார், ஒரு வீடு வாங்குவார், ஒரு முன்னேற்றம் ஒன்று இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாதுல்ல. அப்போ அரசு தான் அதை சிந்திக்கணும். இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் படிச்சுட்டு இந்த மாதிரி கீழ் லெவல் வேலை தான் செய்வாங்க. அதான் அடுத்த இது முன்னேற்றம். இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ பைக் ஓட்டுற இன்னும் முன்னேற்றம் இருக்குன்னு நினைக்கிற வாழ்க்கையில். ஒரு வண்டி என்ன கடைசி வரையும் 50 வயசு ஆனாலும் அந்த வண்டி தான் ஓட்டிருக்கோம். ஆனால் ஒரு கடை வச்சோ தொழில் மேனுஃபேக்சர் அப்படி கிடையாது. அடுத்தடுத்து கட்ட நகர்வுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. அரசு தான் அதை சிந்திக்கணும். தன்னோட மண்ணினோட மக்களை ஒரு அடிமை முறைக்கு ஏன் தள்ளுறோன்னு அரசு தான் சிந்திக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி வட இந்தியர்கள் அதுக்கு ரொம்ப அதிகமாக முதல்ல வட இந்தியர்கள் இதில் வியாபாரிகள் மேலேயும் ஒரு தவறு இருக்குல்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களை வச்சா 500 1000 சம்பளம் வைக்கிறான்னு சொல்லிட்டு கம்மியான சம்பளத்துக்கு வட மாநிலத்தில் கிடைக்கிறனால வியாபாரிகளும் அதானே வைக்கிறாங்க. இல்லை அப்படி கிடையாது. வியாபாரிகளுக்கு வேலையே கிடைக்கிறது, ஆளே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. தமிழர்கள் வேலைக்கு விரும்புறது இல்லை, வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் சொல்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் விஷயம். இந்த கொத்தனார் வேலை தான் நீங்கள் சொல்கிறது. அவங்க வந்து கூலி கம்மின்ட்டு. கடைகள் அப்படி கிடையாது. கடை வேலைக்கு வரலாம். ஏன்னா கடை வேலைன்னா மோஸ்ட்லி 12 மணி நேரம் ஆயிரும். மற்றதெல்லாம் 8 மணி நேரம் வேலை. கடைனா காலைல 9 மணி நேரம், நைட்டு 9 மணி தான். அதான் கடை. அதுக்கு வேலைக்கு வர்றதுக்கு அவங்க விரும்புறதில்லை. அதுதான் உண்மை. அவங்க வட இந்தியர்களும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அவர்களுக்கு தேவை சம்பளம். அந்த உழைப்பை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை.
ஓகேவா? வியாபாரம் பண்ணால் அடுத்து நம்ம ஒரு வியாபாரியாகவும் இன்னொரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பன்ற விஷயத்த அவங்க உணர மறுக்கிறார்கள். உண்மை அதுதான். 12 மணி நேரம் வேலை செய்யணுமா அப்படின்ற எண்ணம் வந்துடுது. ஓகேவா? இப்போ இதுனா இந்த ஓலா ஊபர்லாம் ஓட்டினாங்கன்னா, ஸ்விக்கி ஓட்டினாங்கன்னா எப்போ வேணுமோ ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மக்களை சோம்பேறித்தனமாக்குறதா? சோம்பேறி இல்லை, உண்மைதான். சோம்பேறி இல்லை, அப்படியே இருப்பாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சுன்னா 20 வருஷம் கழிச்சு நீ 1000 ரூபாய் தான் சம்பாதிப்பேன். ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்க போகிறது இல்லை. ஓகேங்களா? அதனால் அரசு அதை யோசிக்கணும். ஒருத்தன் நீ சுய தொழில் பண்ணுப்பா, உனக்கு இந்த விஷயம் நான் பண்ணித்தரேன். சரி, உனக்கு போட்டியாக என்ன இருக்குது? அந்நியநாட்டிலேருந்து ஒரு நிறுவனம் உனக்கு போட்டியாக இருக்கா? சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசு யோசிச்சா தான் அடுத்த தலைமுறை வணிகத்தை நோக்கி வரும், அந்த சுய சார்பு பொருளாதாரத்தை நோக்கி வரும். இல்லைன்னா நம்ம ரொம்ப மாட்டிப்போம். டைமுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். நம்ம இப்போ வட இந்தியர் ஆதிக்கம் இங்கே அதிகமாச்சுன்னா என்ன பண்ண முடியும் உங்களால்? தமிழ்நாட்டு இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாம் மறுபடியும் ஹிந்தி கற்றுக்க வேண்டியதான். அப்போ மறுபடியும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடுற மாதிரி அந்த மாதிரி தான் வரும். என்ன பண்ண முடியும்? இப்போ 10 கடை வந்துருச்சு, 10 கடையில் ஹிந்திக்காரர் வந்துட்டான்னா யார் அங்கே வேலை செய்வா? வடக்கர்கள் தான் வேலை செய்வாங்க. அங்கே போய் நீங்கள் அவன்கிட்ட தமிழில் பொருள் கேட்டால் அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய பேராபத்து தான், மிகப்பெரிய பேராபத்து. அவ்வளோதான். அது இளைஞர்கள் தான் யோசிக்கணும். அரசு அவர்களை ஊக்கப்படுத்தணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். எல்லாருக்குமே, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் கஷ்டம் தான். கண்டிப்பா சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி. Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.